மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 88. 34 வருடங்களுக்கு முன் அந்த மருத்துவமனையின் காரிடாரில் முகம் கொள்ளா புன்னகையோடு சந்தோஷமாக இப்படியும் அப்படியும் நடந்து கொண்டிருந்தார் சிவலிங்கம். அவர் முகத்தில் சந்தோஷத்தை தாண்டி தவிப்பு, ஆவல் என அனைத்தும் போட்டி போட அடிக்கடி அந்த மூடிய கதவை படபடக்கும் இதயத்தோடு பார்த்து கொண்டு இருந்தார். அப்போது வேகமாக அங்கே வந்தார் மாசிலாமணி. சிவம், என்னப்பா ஆச்சு? அப்பா, உங்களுக்கு பேரன் பிறந்திருக்காம்ப்பா என்றார் வாயெல்லாம் பல்லாக. ஹஹாஹா, ரொம்ப சந்தோஷண்டா, நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வந்திருக்காண்டா. தன்னை கட்டி கொண்டு உற்சாகமாக கூறிய தந்தையை இவரும் இறுக்கமாக அணைத்து கொண்டு சந்தோஷமாக சிரித்தார். தன் சந்தோஷத்தை மொத்தமாக வாரி சுருட்டி கொண்டு செல்லப் போகிறார் என்று அறியாமலேயே. தங்கம் எப்படி இருக்கு? நல்லா இருக்காப்பா, ஆனால் இன்னும் மயக்கம் தெரியல. சரி சரி, என் பேரனை கொண்டு வந்து காட்டிட்டாங்களா? இன்னும் இல்லைப்பா, சுத்தம் பண்ணி கொண்டு வருவாங்களாம், அதான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே தாதி குழந்தையை கொண்டு வர ஆசையாக தன் கைகளை நீட்டினார் சிவலிங்கம். ஆனால் அவருக்கு முன்பே மாசிலாமணி தன் கையில் அவனை வாங்கியிருந்தார். சிவலிங்கத்தின் முகம் சின்னதாக சுணங்கி போனது. சிறிது நேரம் வைத்து பேரனை கொஞ்சிய பிறகே மகனிடம் அவனை கொடுத்தார். அதுவரை ஏக்கத்தோடு குழந்தையை பார்த்து கொண்டிருந்தார் சிவலிங்கம். அவர் தந்ததும் ஏக்கம் மறைந்து சந்தோஷமாக வாங்கியவர் இதேபோல் ஏக்கம் காலம் முழுவதும் தொடரப்போகிறது என்பதை அறியாதவராக தன் மகனை கொஞ்ச ஆரம்பித்த சில நொடிகளிலேயே தாதி வந்து குழந்தையை மீண்டும் வாங்கி சென்று விட்டாள். நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்தன. பேரன் பிறந்த சந்தோஷத்தில் அவனிடம் அதிகமாக நேரத்தை செலவழிக்க தொடங்கினார் மாசிலாமணி. இதனால் சிவலிங்கத்திற்கு வேலைகள் அதிகமாகின. சண்முகமும் சிறிய வயது என்பதால் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருந்தார். அதனால் சிவலிங்கத்திற்கு வீட்டிற்கு வரும் நேரங்கள் குறைந்து போயின. இது இப்படி இருக்க தங்கமணி குழந்தையை வைத்து கொண்டு தனியாக வேலை செய்ய சிரமப்பட்டு கொண்டிருந்தார். என்னதான் வேலைக்கு ஆட்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர்களிடம் ஒப்படைக்க முடியாதல்லவா? சங்கரியும் அப்போது 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்ததால் அவருக்கு பள்ளிக்கு செல்லவும் பாடங்களை படிக்கவுமே நேரம் சரியாக இருந்தது. இதனால் தங்கமணிக்கு வேலைகளில் உதவ முடியவில்லை. இது போன்ற சூழ்நிலையில் செல்வத்திற்கு பசியாற்றும் நேரம் தவிர மிச்ச நேரத்தில் மாமனார் அவனை பார்த்து கொள்வது அவருக்கு நிம்மதியாகவே இருந்தது. வேலை குறைவதை பற்றி யோசித்தவர் மெல்ல மகன் தன்னிடம் இருந்து விலகப் போகிறான் என்பதை அப்போது அறியவில்லை. இரவில் உறங்காமல் அழும் குழந்தையை தூக்கி கொண்டு சென்று விடுவார் மாசிலாமணி. நீ காலையில எழுந்து வேலை பார்க்க வேண்டாமா? நீ தூங்குமா கொஞ்ச நேரம், நான் பார்த்துக்கிறேன். இவன் பகல்ல தூங்கும்போது நானும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் பசிக்கு அழுதா கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று விடுவார். இவரும் உடல் அசதியில் உறங்கி விடுவார். வேலை முடித்து நேரம் கழித்து வீட்டிற்கு வரும் சிவலிங்கம்தான் மொத்தமாக ஏங்கி போனார். அவன்தான் தூங்குறானே, நான் தூக்கிட்டு போறேன்பா என்று கேட்பார். அவன் எழுந்தா அழுவாண்டா, அவன் இங்கேயே இருக்கட்டும் என்றவரின் பேச்சை அவரால் மீள முடியாமல் போனது. அதையும் மீறி ஒரு நாள் அவனை தூக்கி கொண்டு வந்துவிட்டார். உறங்கும் அவனை ஆசையாக கண்டு கொஞ்சிக் கொண்டிருக்க திடீரென்று முழித்து கொண்டு அழ ஆரம்பித்தான் குழந்தை. இருவரும் சேர்ந்து எவ்வளவு சமாதானம் செய்தும் சமாளிக்க முடியவில்லை. சிறிது நேரத்தில் சத்தம் கேட்டு ஓடி வந்து விட்டார் மாசிலாமணி. இதுக்கு தாண்டா சொன்னேன், எங்கே என் பேச்சை கேட்குற என்று கடிந்தபடி குழந்தையை தூக்க அதுவரை விசும்பி விசும்பி வீறிட்டு என்றெல்லாம் அழுது கொண்டிருந்தவன் அவருடைய பழகிய வாசத்தில் அழுகையை நிறுத்தினான். அழுது அழுது புள்ள முகமே எப்படி சவந்து போச்சு பாரு, ஐயோ இப்படி தேம்புறானே என்றவாறே தன்னோட அனைத்து சமாதானம் செய்ய மெல்ல மீண்டும் உறங்கத் தொடங்கினான். சொல்ற பேச்சை கேட்காம குழந்தைய அழ வச்சிட்டியடா என்று சிவலிங்கத்தை குற்றம் சாட்டிவிட்டு அவனை தூக்கி கொண்டு சென்று விட்டார். தங்கள் மகன் தங்களிடம் ஒட்டாமல் விலகிவிட்டான் என்று மெல்ல புரிய செய்வதறியாது திகைத்து நின்றனர் அந்த நொடியில் அந்த பெரியவர்கள். பால்குடி மறக்கும் வரை தங்கமணியிடமாவது ஒட்டினான். ஆனால் சிவலிங்கம், அவர் நிலைதான் மோசமாகியது. அவனுக்கு பெயர் சூட்டும் விழா ஏற்பாடு ஆகியது. மீண்டும் அப்பாவிடம் வந்தார். அப்பா, குழந்தைக்கு அவன் தொடங்கும் போதே நிறுத்திவிட்டார் மாசிலாமணி. நேற்று தான் ஜோசியர்கிட்ட இவன் பிறந்த நாள் நேரம் எல்லாம் சொல்லி ஜாதகத்தை குறிச்சிக்கிட்டு வந்தேன். ஜோசியர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இவன் நம்ம வீட்டுக்கு வந்த அதிர்ஷ்டமாம். இவன் இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்தில் சந்தோஷத்துக்கும் வசதிக்கும் குறைவே இருக்காதாம். அதான் செல்வம்னு பேர் முடிவு பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு பேரு என்றார். இல்லைப்பா, நான் ஒரு பேர் யோசிச்சு வச்சேன் தயக்கத்தோடு கூறினார். டேய், இது நல்ல பேருடா. செல்வம்னா பணம் மட்டும் இல்லை,
நம்ம கிட்ட இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களுமே செல்வம்தான். அதே போல தான் என் பேரனும். எல்லா நல்ல விஷயங்களும் சேர்ந்தவனா தான் இருப்பான். சரியா? சரிப்பா. நான் யோசிச்சு வச்ச பேரையும் சேர்த்து செந்தமிழ் செல்வம்னு வச்சுக்கலாம்ப்பா. அதுக்கு இல்லடா. அந்த ஜோசியர் ஒரே வார்த்தையில வர்ற மாதிரி தான் பேர் வைக்கணும்னு சொன்னாரு. அதனால தான்டா. அந்த பேரை அடுத்த புள்ள பொறக்கறப்போ அவனுக்கு வச்சுக்கோ. திட்டவட்டமாகவே முடிவு செய்து விட்டார். அவன் ஏன் புள்ளப்பா. கத்த வேண்டும் போல் இருந்தது சிவலிங்கத்திற்கு. ஆனால் அவரால் அமைதியாக தலையாட்டை மட்டுமே முடிந்தது. செல்வம் வளர வளர நிலைமை இன்னும் மோசமாகியது. மாசிலாமணி அவனை இழுத்து வைத்து கொண்டது போய் இப்போது அவனே தாத்தாதான் வேண்டும் என்பது போல் கேட்க ஆரம்பித்து விட்டான். சிவலிங்கம் ஏதாவது கேட்டால் பதில் பேசுவான். தேவையான விஷயங்களுக்கு பேசுவான். அவ்வளவுதான். ஆனால் அவர் எதிர்பார்த்த அந்த உரிமையான நெருக்கம் கிடைக்கவே இல்லை. செல்வத்திற்கு பள்ளி செல்லும் வயது வந்ததும் அவனை பக்கத்து டவுனில் இருக்கும் பெரிய பள்ளியில் படிக்க வைக்க விரும்பினார் சிவலிங்கம். ஆனால் மாசிலாமணி அதற்கும் முட்டுக்கட்டை போட்டார். இந்த சின்ன குழந்தைய யாராச்சும் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களாடா? எங்க படிச்சாலும் படிப்பு படிப்பு தானே, இங்கேயே படிக்கட்டும் என்று விட்டு உள்ளூரில் இருக்கும் பள்ளியிலேயே அவனை சேர்த்து விட்டார். அவர் பையனுக்காக அவர் ஆசைப்பட்ட இந்த விஷயமும் கனவாகவே போய்விட்டது. பள்ளிக்கு சென்று வந்தாலும் எப்போதும் தாத்தாவுடன் தான் அவன் வாசம். எப்போதோ அவன் துணிமணிகள் எல்லாம் அவர் அறைக்கு மாறியிருந்தன. அவன் என்ன படிக்கிறான், எப்படி படிக்கிறான், அவனுக்கு என்ன எல்லாம் பிடிக்கும், அவனுக்கு பிடித்த டீச்சர் யார், அவனுடைய நெருங்கிய நண்பர்கள் யார், இப்படி எந்த கேள்விக்கும் பெற்றவர்களுக்கு விடை தெரியாது. அது எல்லாமே அவன் தன் தாத்தாவிடம் மட்டுமே பகிர்வான். இந்நிலையில் சரண்யா பிறந்தாள். இப்போது சங்கரி படிப்பு முடித்துவிட்டு வீட்டில் இருந்ததால் தங்கமணிக்கு பிரச்சனை இல்லை. ஏற்கனவே ஒரு முறை அனுபவப்பட்டதில் அவளை தன்னுடனேயே வைத்து கொண்டார். அவளும் அம்மா அத்தை என்றே வளர்ந்தாள். மாசிலாமணியும் பேரனை மட்டுமே தன்னோடு வைத்து கொண்டார். சரண்யாவை அதேபோல் வைத்து கொள்ள எல்லாம் பிரியப்படவில்லை. தூக்குவார், கொஞ்சுவார். தங்கமணி சங்கரியிடமே விட்டு விடுவார். அவ்வளோதான். சிவலிங்கம் இன்னும் மகனுக்காக ஏங்கிக் கொண்டேதான் இருந்தார். பள்ளியிலிருந்து ஓடி வருபவன் நேரே தாத்தாவிடம் போய் கட்டிப்பிடிக்கும் போது ஏக்கமாக பார்ப்பார். அவன் வென்ற பரிசுகளை எல்லாம் முதலில் தன் தாத்தாவின் கையில் கொடுத்து அவருக்கு முத்தம் வைத்து அவரிடம் பெற்றுக்கொண்டு என்று சந்தோஷமாக சிரிக்கும்போது அந்த ஏக்கம் இன்னும் அதிகமாகும். அப்பா என்று தன் முன்னே ஓரடி இடைவெளியில் மகன் நின்று அதை காட்டும்போது மனம் நொறுங்கி போகும். அவரே அவனை இழுத்து மடியில் அமர்த்தி கொண்டு சில கேள்விகளை கேட்டு அவன் பதில் சொல்லும் அழகை ரசித்து கொண்டே முத்தமிடலாம் என்று நினைக்கும் நேரத்தில் போதும் போதும் வா, ஸ்கூல்ல இருந்து வந்து கை கால் கழுவணும், ஏதாச்சும் சாப்பிடணும் என்றவாறே அவனை இழுத்து சென்று விடுவார் மாசிலாமணி. தர வேண்டும் என்று நினைத்த ஒற்றை முத்தத்தை கூட அவரால் தர முடியாமலேயே போனது. ஏக்கத்தோடு அவர் பார்வை மகனின் பின்னாலேயே செல்வதை பார்த்த தங்கமணிக்கு மனதில் பாரம் கூடி போனது. அடுத்து சேகர் பிறந்தான். அவனை அவர் கையில் தந்து இந்த பிள்ளைய நீங்களே வளருங்க என்றார். அவரோ புன்னகையோடு தலையசைத்தாலும் பெரிய மகனிடம் காட்ட ஏங்கிய பாசம் எல்லாம் மண்ணுக்குள் புதைந்திருக்கும் கரித்துகள்களைப் போல் அவர் மனதில் அழுத்தி வைக்கப்பட்டது. என்றாவது அது வைரமாக ஜொலிக்கும் போது புரிந்து கொண்டு தன்னை தேடி தன் மகன் வருவான் என்று நம்பினார். ஏனோ அவனுக்காக அவர் தேர்வு செய்த பெயரை கூட இளைய மகனுக்கு வைக்க விரும்பவில்லை. சங்கரி திருமணமாகி சென்று விட்டிருந்தார். அமுதா வந்து விட்டிருந்தார். எல்லோரும் அவரவர்கள் வேலையில் இருக்க தங்கமணி மெல்ல தன் மனதை மாற்றிக்கொண்டார். அவரால் அது முடிந்தது. சிவலிங்கமும் அப்படி எல்லாவற்றையும் கடந்திருப்பார் என்று எண்ணிக்கொண்டார். ஆனால் சிவலிங்கமோ அவனை நெருங்கும் முயற்சியை கைவிடுத்து அவனை தூரத்தில் இருந்தாவது ரசித்தால் போதும் என்ற நிலைக்கு வந்திருந்தார். அப்பாவிடம் தொழில் விஷயமாக பேசும் சாக்கில் அவர் அறைக்கு செல்வார். அங்கே கட்டிலில் உறங்கும் மகனையே ஆசை தீர பார்த்துவிட்டு வருவார். சில சமயங்களில் அந்த சந்தோஷம் கூட அவருக்கு கிடைக்காது. இப்போதான் குழந்தை 10 நிமிஷம் முன்னாடி தூங்கினான். நாம இங்கே உட்காந்து பேசினா சத்தத்தில் முழிச்சுக்குவான். வா, வெளியே போகலாம் என்று விட்டு செல்லும் தந்தையின் பின்னால் இயலாமையோடு செல்வார். அறையின் வாசலை தாண்டும் வரையில் மகனை பார்த்து பார்த்து கண்களுக்குள் நிரப்பிக்கொள்வார். இவர் இப்படி இருக்க செல்வத்தின் நிலை தனி தீவாக மாறிப்போனது. அடுத்தடுத்த குடும்பத்தில் குழந்தைகள் இருந்தும் யாரிடமும் ஒட்டாமல் தள்ளியே இருந்தான். எப்போதும் அவன் உலகம் தாத்தா மட்டுமே. எல்லோரிடமும் பேசுவான், பழகுவான். ஆனால் உரிமையாக உண்மையாக இருப்பது அவன் தாத்தாவிடம் மட்டுமே. ஆனால் அவர் இறப்பு அவனை புரட்டி போட்டது. அவர் இறப்பை முன்கூட்டியே உணர்ந்தவன்தான். தான் இறந்த பிறகு என்ன எல்லாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு தாத்தா சொல்லி கொடுத்து விட்டு சென்றார்தான். ஆனாலும் அவர் இல்லாமல் மனதளவில் மிகவும் தடுமாறினான்.
இந்நிலையில்தான் சிவலிங்கத்திற்கும் செல்வத்திற்குமான முதல் விரிசல் தொடங்கியது. முதன்முறையாக அவர் தன் மகனிடம் கோபப்பட்டார். நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.